வெள்ளியன்று நாட்டை திறக்க வழிகாட்டுதல்கள் தொகுப்பு. தடுப்பூசி போடாதவர்களுக்கு நடமாட தடையில்லை, இராணுவ தளபதி தெரிவிப்பு. வெளிவடக்கில் மீள கையகப்படுத்தப்படும் காணிகள், நேரில் சென்ற சுமந்திரன். பரிசைக்கான கட்டுப்பாடு விலையை நீக்க அமைச்சரவை அனுமதி. பால்மா, கோதுமை மா, சமையல் எரிவாயு, சீமேந்தின் விலைகளில் மாற்றம் செய்ய அமைச்சரவை தீர்மானிக்கவில்லை. யார் பாடசாலைகளை திறந்தாலும் கற்பித்தல் ஒருபோதும் இடம்பெறாது. சர்வதேச மத்தியஸ்தத்துடன் கோட்டபாயவுடன் பேச தயார், புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் அறிவிப்பு. தினமும் இரவில் இலங்கைக்கு படையெடுக்கும் நூற்றுக்கணக்கான வெளிநாட்டு சக்திகள். இலங்கையில் விரைவில் சீனாவின் மற்றும் ஒரு பாரிய முதலீடு, வெளியான உண்மைகள். அல்லாவை இழிவுபடுத்தினால் மீண்டும் இரத்த ஆறு ஓடும், விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை. அதிகாரத்தை தக்கவைக்க கோட்ட மஹிந்த அரசின் சூழ்ச்சி அம்பலம், தேரர் பகிரங்க குற்றச்சாட்டு. நாட்டின் 5 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை. அரச ஊழியர்களை பணிக்கு அழைக்க முடிவு, வெளியான விசேட தகவல். சர்வதேசத்தின் தலையீட்டை ஒருபோதும் ஏற்க மாட்டோம், பீரிஸ் திட்டவட்டம். இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக ஒரு அரசாங்கம் திவாலாகிவிட்டது, வெளியான செய்தி. இலங்கைக்கு சர்வதேசத்தின் அடுத்த கிடுக்குப்பிடி. தமிழர்கள் மீது கடற்படையினர் தாக்குதல், ஐநா சபைக்கு சென்ற அவசர கடிதம். கட்டுநாயக்க விமான நிலைய PCR பரிசோதனை கூடம் வெடித்தது புதிய சர்ச்சை. கடந்த ஆட்சி காலத்தில் வெளிவடக்கில் விடுவிக்கப்பட்ட காணிகளை இராணுவத்தினர் மீள கையகப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் நிலையில் அப்பகுதிகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் நேரில் சென்று ஆராய்ந்துள்ளார். வெளிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் சுகிதன் மற்றும் வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சுகிதன் ஆகியோருடன் இணைந்து இன்றைய தினம் திங்கட்கிழமை அப்பகுதிக்கு சென்று நிலைமைகளை ஆராய்ந்தார். கடந்த அரசாங்கத்தினால் விடுவிக்கப்பட்ட காணிகளை இராணுவத்தினர் மீள கையகப்படுத்தும் நோக்குடன் அக்காணிகளில் இராணுவத்தினருக்கு சொந்தமான காணி என எழுதி பலகைகள் நாட்டப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி மக்களிடம் குழப்பம் நிலவி வருகின்ற நிலையில் இராணுவத்தினர் பலகை நாட்டிய காணி உரிமையாளர்கள் வெளிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் மற்றும் வெளிவடக்கு பிரதேச செயலாளர் ஆகியோரிடம் முறையிட்டுள்ளனர். இந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் அப்பகுதிக்கு நேரில் சென்று ஆராய்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலையை நீக்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. அமைச்சரவை நேற்றிரவு கூடிய போது இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி அரிசி மீதான அதிகபட்ச மொத்தம் மற்றும் சில்லறை விலை குறித்த வர்த்தமானி ரத்து செய்யப்படவுள்ளது. கையிருப்பை பேணும் நோக்கில் 1,00,000 மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அக்டோபர் 1 வெள்ளிக்கிழமை அதிகாலை 4 மணிக்கு நாட்டை மீண்டும் திறப்பதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருகின்றது என இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். COVID-19 தடுப்பூசியை பெறாத நபர்கள் பொது இடங்களில் நுழைய முடியாது என்ற எந்த கட்டுப்பாடும் வெளியிடப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். நேற்று கண்டியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அக்டோபர் 1 அதிகாலை 4 மணிக்கு நாட்டை திறக்க திட்டமிட்டுள்ளதாக அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். பால்மா, சமையல் எரிவாயு, கோதுமை மா மற்றும் சீமேந்து ஆகியவற்றின் விலைகளில் திருத்தங்கள் குறித்து அமைச்சரவை எந்த முடிவையும் எடுக்கவில்லை என நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எனினும் கொழும்பு துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அத்தியாவசிய உணவுப் பொருட்களை விடுவிக்க மத்திய வங்கியில் இருந்து தேவையான நிதியை வழங்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. அதன்படி 1,00,000 மெட்ரிக் டன் அரிசியை பாதுகாப்பு இருப்பாக பராமரிக்க அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. யார் பாடசாலைகளை திறந்தாலும் ஆசிரியர்கள் சம்பள பிரச்சினை தீரும் வரை அவர்கள் கற்பித்தல் செயற்பாட்டில் பங்கேற்க மாட்டார்கள் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சின் செயலாளர் ஆசிரியர் அதிபர் பிரச்சினையை தீர்க்காமல் ஊடக சந்திப்புகளில் முரண்பாடான அறிக்கைகளை கூறி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எந்த அடிப்படையில் கல்வி அமைச்சின் செயலாளர் மீண்டும் வேலை செய்ய சொல்கிறார் என கேள்வி எழுப்பியுள்ளார். அவரது நகைச்சுவைகளை யார் ஏற்றுக்கொள்வார்கள்? உடனடியாக இந்த நகைச்சுவைகள் சொல்வதை நிறுத்துங்கள்.
பாடசாலைகளை திறந்து நடைமுறை ஆய்வுகளை நடத்துவதற்கு முன்பு என்ன செய்ய வேண்டும்? முதலில் எமது பிரச்சினைக்கு ஒரு தீர்வை கொடுங்கள். அக்டோபரில் தனியாக பாடசாலையை தொடங்க முயற்சித்திருக்கலாம். இந்த வேலை நிறுத்தத்துக்கு இன்று 78 நாட்கள் நிறைவு பெறுகின்றது. நாங்கள் குழந்தைகளை பற்றி சிந்திக்கின்றோம். பாடசாலைகள் தொடங்குவதற்கு முன்பு கல்வி அதிகாரிகள் முறையான முடிவை எடுப்பார்கள் என நினைக்கின்றேன் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கில் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளுடன் பேச்சு நடத்த தயார் என இலங்கை ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச அமெரிக்காவில் தெரிவித்திருந்த நிலையில் சர்வதேச மத்தியஸ்தம் மூலம் பேச்சு நடத்த தயார் என புலம்பெயர் 8 தமிழ் அமைப்புகள் தெரிவித்துள்ளது. கனேடிய தமிழர் பேரவை, பிரித்தானிய தமிழர் பேரவை, ஆஸ்திரேலிய தமிழ் காங்கிரஸ், நோர்வே ஈழத்தமிழர் அவை, அயர்லாந்து தமிழர் பேரவை, தென்னாப்பிரிக்க அமைதி மற்றும் நீதிக்கான ஒற்றுமை குழு, பிரான்ஸ் தமிழீழ மக்கள் பேரவை, அமெரிக்க தமிழர் செயற்பாட்டு குழு ஆகிய 8 புலம்பெயர் அமைப்புகளே இவ்வாறு தெரிவித்துள்ளது. பிரித்தானியா, அமெரிக்கா, இந்தியா ஆகிய நாடுகளில் ஒன்று அல்லது இணைந்த சர்வதேச மத்தியஸ்தத்துடன் இலங்கை அரசுடன் பேச முடியும் என இந்த அமைப்புகள் தீர்மானித்துள்ளது. எனினும் பொறுப்பு கூறலில் உள்ளக பொறிமுறை மூலம் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்கின்ற இலங்கை அரசின் நிலைப்பாட்டை முற்றாக நிராகரிப்பதாகவும் இந்த 8 புலம்பெயர் தமிழ் அமைப்புகளும் முடிவெடுத்துள்ளது. இலங்கை ஜனாதிபதியின் அழைப்பை தாராள மனப்பான்மையுடன் வெளிப்பாடாக நாம் நம்பவில்லை. சர்வதேச சமூகம் இலங்கையின் நிலைப்பாட்டில் மிகவும் இறுக்கமாக உள்ளது. சர்வதேச சமூகத்தை இந்த நிலைப்பாட்டுக்கு கொண்டு சென்றதில் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் பங்களிப்பு மிக காத்திரமானது எனவும் GSP+ வரிச்சலுகை, சர்வதேச நாணய நிதியத்தின் உதவிகள் நிறுத்தப்படலாம் என்ற பாரிய அச்சம் இலங்கைக்கு உள்ளது. இதனாலேயே புலம்பெயர் தமிழ் அமைப்புகளை அவர் பேச்சுக்கு அழைத்துள்ளனர் என பிரித்தானிய தமிழர் பேரவையின் முக்கியஸ்தர் தெரிவித்துள்ளார். அரசியல் கைதிகளை நிபந்தனையின்றி விடுதலை செய்தல், வடக்கு கிழக்கில் படைத்தரப்பு ஆக்கிரமித்த நிலங்கள் விடுதலை செய்தல், பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்குதல், பௌத்த ஆக்கிரமிப்பு நிறுத்தப்படுதல், காணாமல் போனோர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படுதல், புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் மீதான தடை நீக்கம் செய்தல் மற்றும் இலங்கையில் தமிழ் மக்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சு நடத்தப்பட வேண்டும் ஆகிய விடயங்கள் நடைமுறைப்படுத்தி இலங்கை அரசாங்கம் தனது நல்லெண்ணத்தை வெளிப்படுத்த வேண்டும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். சூரியன் அஸ்தமித்து இருள் சூழ்ந்த பின்னர் வெளிநாட்டு மீன்பிடி படகுகள் இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபடுகின்றதாக அகில இலங்கை பொது மீனவர் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்விடயம் வெளிப்படுத்தப்பட்டது. தினமும் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு நூற்றுக்கணக்கான இந்திய மீன்பிடி படகுகள் இலங்கை கடலில் காணப்படுகின்றது. இது தொடர்பில் இலங்கை அதிகாரிகளுக்கு எண்ணற்ற முறைப்பாடுகள் செய்த போதும் அவர்கள் அதை கணக்கில் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இலங்கையின் மீன்வளத்துறை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அண்மையில் இவ்விவகாரம் 2 தனித்தனி நிகழ்வுகளில் விவாதிக்கப்பட்டு ஒரு உடன்பாடு எட்டப்பட்டதாகவும் ஆனால் அது நடைமுறைப்படுத்தவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வருட இறுதிக்குள் இந்த பிரச்சினை ஒரு தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்று உறுதியளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அண்மையில் அமைக்கப்பட்ட புதிய PCR பரிசோதனை கூடம் உத்தியோகபூர்வமாக இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை என இலங்கை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்தார். விமான பயணிகளுக்காக தற்போதும் பழைய முறையிலே பரிசோதனைகள் முன்னெடுக்கப்படுவதாக அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கான கொள்ளளவு தொடர்பில் ஆராய வேண்டும் எனவும் அதனை தொடர்ச்சியாக செயற்படுத்த வேண்டுமாயின் பல பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த ஹேரத் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அமைக்கப்பட்ட புதிய PCR பரிசோதனை கூடம் கடந்த சனிக்கிழமை ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதில் 3 மணித்தியாலங்களுக்குள் கொரோனா பரிசோதனை முடிவுகள் கிடைக்கப்பெறும் எனவும் இது நாட்டுக்கு வருகை தருவோருக்கு செலவுகளை குறைக்கவும் சிரமங்களை கட்டுப்படுத்தவும் உதவும் என சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்தார். எனினும் இந்த புதிய PCR பரிசோதனை கூடம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்படவில்லை என ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையில் தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்படுகின்ற தாக்குதல் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான நிரந்தர பதிவிட பிரதிநிதி கனா சிங்கருக்கு அவசர கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் இந்த கடிதத்தினை அனுப்பி வைத்துள்ளார். இலங்கை கடற்படையின் தாக்குதலில் இருந்து தமிழர்களை குறிப்பாக தமிழ் மீனவர்களை பாதுகாக்க வேண்டும் என அவர் தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். செப்டம்பர் 24ஆம் தேதி இரவு 11 மணியளவில் வடமாகாணத்தின் மன்னாரில் உள்ள பங்காளிப்பாடு என்ற இடத்தில் தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. 2 மீனவர்கள் வேலை முடித்து திரும்பிக் கொண்டிருந்த போது கடற்படை அதிகாரிகளினால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது அந்த பகுதி கிராம சேவர் பிரின்ஸ் ஜூட் பிரின்ஸ்டன் லெம்பர்ட் தலையிட்டு கடற்படை அதிகாரிகளுடன் அவர்கள் அடையாளம் மற்றும் தாக்குதலுக்கான காரணம் குறித்து விசாரித்துள்ளார். இதனையடுத்து கிராம சேவர் மீதும் சுமார் 10க்கும் மேற்பட்ட கடற்படையினர் சேர்ந்து தாக்குதல் நடத்தியுள்ளனர். தாக்குதலுக்கு உள்ளான சேவர் காயங்களுடன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்.
கடற்படையால் தாக்கப்பட்ட 2 மீனவர்கள் போலீசில் முறைப்பாடு செய்ய சென்றபோது கடற்படை அதிகாரிகள் மீதான முறைப்பாடை பதிவு செய்ய மறுத்தது மட்டுமல்லாமல் அவர்கள் 2 மீனவர்களையும் கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் பதட்டமான சூழல் மற்றும் இப்பகுதியில் உள்ள தமிழர்கள் தங்கள் பாதுகாப்பு குறித்து குறிப்பாக அருகில் உள்ள கடற்படை முகாம் பற்றி அச்சத்தில் உள்ளனர். போலீசார் மீதான நடுநிலைமையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதால் இந்த சம்பவம் குறித்து உங்களுக்கு அறிவிக்கின்றேன் எனவும் தமிழர்களை குறிப்பாக மீனவர்களை கடற்படையிடமிருந்து பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் இதே அரசாங்கம் வழங்கிய எந்த உத்தரவாதங்களையும் நிறைவேற்றவில்லை என டெலோவினுடைய உத்தியோகபூர்வ ஊடக பேச்சாளரும் சர்வதேச தொடர்பாளருமான குருசாமி சுரேந்தர் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் இதே அரசாங்கம் இதே விடயங்களை சர்வதேச அரங்கில் கொண்டுவரப்பட்ட பிரேரணைகளில் இருந்து இலங்கை அரசாங்கம் வெளியேறிக்கொண்டு தங்கள் பல விடயங்களை நிறைவேற்றுவதாக வழங்கிய உத்தரவாதங்கள் எதையுமே அவர்கள் நிறைவேற்றவில்லை. இது வழக்கமாக இந்த அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்ற ஒரு தந்திரோபாய நடவடிக்கையாகவே பார்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக ஒரு அரசாங்கம் திவாலாகிவிட்டதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித செனாரத்ன தெரிவித்துள்ளார். இன்று மக்களுக்கு உணவு இல்லை, குழந்தைகளுக்கு பால் இல்லை, தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் நாடு சீரழிந்துள்ளது என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாராவது இருந்தால் அவர்களின் பகுதிகளில் மனநல மருத்துவமனைகள் அமைக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித செனாரத்ன இதனை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 1ஆம் தேதி நாட்டை திறந்தவுடன் அரச மற்றும் தனியார் ஊழியர்களை சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளுக்கு பணிக்கு அழைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 1ஆம் தேதி முதல் தனியார் துறை ஊழியர்களை வழக்கம் போல் அழைப்பதை அனுமதிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பான சிறப்பு கலந்துரையாடல் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச தலைமையில் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் அமைச்சகங்களின் செயலாளர், காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் பேருந்து சங்கங்கள், முச்சக்கர வண்டிகள் சங்கங்களின் பிரதிநிதிகள் என்பன கலந்து கொண்டனர். அதன்படி 1ஆம் தேதி காலை 9 மணி முதல் அரச ஊழியர்களை அழைக்கவும், காலை 10 மணிக்கு தனியார் துறை ஊழியர்களை அழைக்க அனுமதிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்கள் பயணிக்கக்கூடிய வகையில் சுகாதார அமைப்புக்கேற்ப ரயில் மற்றும் பேருந்து சேவைகளை சமமாக இயக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அரச ஊழியர்கள் பணிக்கு அழைப்பது தொடர்பான விசேட சுற்றறிக்கை பொது சேவைகள் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளரால் விரைவில் வெளியிடப்படும். இதனிடையே நாட்டில் முழுமையாக திறப்பது குறித்த சுகாதார அமைச்சகம் விரைவில் ஒரு புதிய சுகாதார வழிகாட்டுதலை வெளியிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு பிரச்சினைகளை தீர்க்கும் பொறுப்பை சர்வதேசத்திடம் ஒப்படைப்பதற்கு இலங்கை ஒருபோதும் தயாரில்லை என வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான சர்வதேசத்தின் அழுத்தங்களுக்கு ஒருபோதும் அடிபணிய மாட்டோம் எனவும் அமெரிக்காவில் இருந்து நாடு திரும்பிய வெளிவிவகார அமைச்சர் பீரிஸ் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை அதன் தனித்துவங்களை பாதுகாத்து கொண்டு இறையாண்மையுடன் வெற்றியை நோக்கி பயணிக்க அரசு வழிவகைகளை மேற்கொள்கின்றது. இலங்கை எதிர்கொண்டுள்ள நெருக்கடி நிலைமைகளை வெற்றி கொள்வதற்கு சர்வதேசத்தின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். இலங்கையின் பிரச்சினைகளை உள்ளக நிறுவனங்களின் ஊடாக தீர்த்து கொள்வதற்கு முயற்சிக்கின்றோம். நாட்டு விவகாரங்களை வெளியக நிறுவனங்களுக்கு பொறுப்பு கொடுப்பதை அங்கீகரிப்பதில்லை எனவும் ஐநா அதன் சட்ட ஒழுங்குகளுக்கு அமைய அனைத்து நாடுகளையும் சமமாக மதிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். நாட்டின் 5 மாவட்டங்களுக்கு மண் சரிவு குறித்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி காலி, மாத்தறை, நுவரேலியா, கேகாலை, ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு இவ்வாறு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காலி மாவட்டத்தின் எம்பிலிப்பிட்டிய, நெலுவ பகுதிகளுக்கும், மாத்தறை மாவட்டத்தின் அக்குரச, கொடபல பகுதிகளுக்கும், கேகாலை மாவட்டத்தில் ருவான்வெல்ல மற்றும் எட்டியாந்தோட்டை பிரதேசங்களுக்கும் இவ்வாறு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் நுவரேலியா மாவட்டத்தில் அம்பகமுவ, காரலே, ரத்தினபுரி மாவட்டத்தின் குறிவிட்ட, களபான, எகிலிகொட, ரத்தினபுரி மாவட்டத்தில் நிபித்திகள் ஆகிய பகுதிகளுக்கும் மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தல் வெளியாகியுள்ளது. இலங்கையில் $2 பில்லியன் அதிகமான பெறுமதியான முதலீடுகளை விரைவில் சீனா மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பாக இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருவதாக கூறிய சீனாவுக்கான இலங்கை தூதுவர் கலாநிதி பாலிதகோன விரைவில் சீன முதலீட்டுக்கான வேலை திட்டங்கள் செயல் வடிவம் பெறும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்.
கொழும்பு துறைமுக நகரில் 530 மில்லியன் டாலர் பெறுமதியான முதலீட்டு திட்டம், ஹம்பாந்தோட்டையில் சினோபார்ம் தடுப்பூசி தயாரிப்பு தொழிற்சாலை, பாதுகாப்பு கண்ணாடி தொழிற்சாலை போன்றவற்றை நிறுவுவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக கொழும்பின் ஊடகங்கள் தெரிவிக்கின்றது. சீனாவுக்கான இலங்கை தூதுவர் கலாநிதி பாலிக கோகன அதனை தெரிவித்தார். இலங்கையில் பாடசாலைகளில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் என்ற நவீன தொழில்நுட்ப வகுப்பறை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு சீனா முதலீடு செய்யவுள்ளது. அதேபோன்று நவீன தொழில்நுட்ப விவசாய பல்கலைக்கழகம் ஒன்றை அமைப்பதற்கும் நரகேன்பிட்டியவில் ஒரு தொடர்மாடி கட்டிடத்தை நிர்மாணிப்பதற்கும் சீனா முதலீடு செய்யவுள்ளதாக பாலித கோகன சுட்டிக்காட்டியுள்ளார். சீனாவின் இந்த அனைத்து முதலீடுகளும் கடன் அல்ல எனவும் இந்த திட்டங்களுக்கான நிதி முதலீடுகள் எவ்வாறு முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக தற்போது பேச்சுவார்த்தை இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் சைனோபார்ம் தடுப்பூசிகளை தயாரிக்கும் பட்சத்தில் மத்திய கிழக்கு நாடுகள் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு அதனை ஏற்றுமதி செய்ய முடியும் எனவும் இதனூடாக இலங்கையின் டொலர் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே தம்மை பொறுத்தவரை கடன் பெறுவதை விட முதலீட்டு திட்டங்களை பெறவே முயற்சிக்க வேண்டும் என கூறிய பாலித கோகன, சீனாவின் முதலீடுகளால் இலங்கைக்கு அந்நிய செலாவணியும் வருமானமும் அதிகரிக்கும் என தெரிவித்துள்ளார். அந்த வகையில் முதலீடு செய்வது தொடர்பான இந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் வெற்றிகரமாக நிறைவடைந்து இத்திட்டங்கள் இலங்கையில் முன்னெடுக்கப்படும் எனவும் சீனாவுக்கான இலங்கை தூதுவர் கலாநிதி பாலித கோகன தெரிவித்துள்ளார். இலங்கையில் பௌத்தர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில் முரண்பாட்டை தோற்றுவித்து அதிகாரத்தை கைப்பற்றிய கோட்ட மஹிந்த அரசாங்கம் தற்போது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளும் நோக்கில் கிறிஸ்தவர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் இடையில் மோதலை ஏற்படுத்த முயற்சிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட தேசிய சங்க சபையின் செயலாளர் கெடிகலே விமலசார தேரர், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பொறுப்பானவர்களுக்கு தண்டனை வழங்குவதாக கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் 2 ஆண்டுகள் கடந்த பின்னர் பிரதான சூத்திரதாரி என அவரும் இல்லை என கூறுவதன் பின்னணி குறித்து சந்தேகம் வெளியிட்டுள்ளது. இந்த அரசாங்கம் அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்னதாக பௌத்தர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில் முரண்பாட்டை தோற்றுவித்தது. இதனூடாக பௌத்தர்களை ஏமாற்றி அதிகாரத்துக்கு வந்தது இந்த அரசாங்கம். இன்று அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு அதனையே செய்கின்றது. ஒரு புறத்தில் கத்தோலிக்க சபையையும் கத்தோலிக்க மக்களையும் அசௌகரியத்துக்கு உள்ளாக்கியுள்ள இந்த அரசாங்கம் ஒட்டுமொத்த பௌத்த தலைவர்களையும் அசௌகரியத்துக்கு உள்ளாக்குகின்றது. அரசாங்கத்துக்கு நெருக்கமான பௌத்த தேரர்களை அழைத்து பேராயரையும் கத்தோலிக்க சபையையும் விமர்சித்தனர். சமூக வலைத்தளங்களில் வெளியான அந்த காணொளிக்கு பெரும்பாலான பௌத்த மக்கள் எதிர்ப்பினை வெளியிட்டனர். தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்ள பௌத்தர்களும் விரும்பவில்லை. கத்தோலிக்க திருச்சபையும் அந்த மக்களை விமர்சிக்க அவருக்கும் உரிமை இல்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு காரணமானவர்களை தண்டிப்பதாக கூறிய ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் அதனை செய்யவில்லை. இந்த தாக்குதலின் பின்னணியில் மிகப்பெரிய சூத்திரதாரி என யாரும் இல்லை என கூறுகிறார்கள். தாக்குதல் தொடர்பிலான அறிக்கையை முழுமையாக வாசிக்காமல் எவ்வாறு அரசாங்க தரப்பு கருத்து வெளியிட முடியும்? அவ்வாறெனில் பிரதான சூத்திரதாரி அரசாங்கத்துடன் நெருக்கமானவர், இல்லையெனில் அவர் இந்த அரசாங்கத்துக்கு உள்ளேயே இருக்கின்றார் என்பது தெளிவாகின்றது எனவும் மக்களின் சந்தேகமும் இதுதான். இந்த தாக்குதலுடன் தொடர்புடையவர்களுக்கு நிதி மற்றும் ஆயுத உதவிகளை வழங்கியவர்கள் யார்? தகவல்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணை அறிக்கையில் காணப்படுவதாக நாம் நம்புகின்றோம். அவை வெளிப்படுத்தப்பட வேண்டும். அந்த தகவல்கள் அடங்கிய 23 தொகுதிகளையும் வெளிப்படுத்துமாறு நாம் கோருவதாக அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் மீண்டும் ஒரு இரத்த களரியினை ஏற்படுத்தும் நோக்கிலா கலகொடாத்தி ஞானசார தேரர் அல்காவை விமர்சித்து கருத்து வெளியிட்டுள்ளார் என அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் செயலாளர் நாயகம் சுபைதீன் காஜியார் கேள்வி எழுப்பியுள்ளார். இஸ்லாமியர்களின் வணக்கத்துக்குரிய இறைவன் அல்காவை இழிவுபடுத்துவதனால் இதற்கு எதிராக இஸ்லாமிய இளைஞர்கள் உயிரையும் துச்சம் என மதித்து போராடுவார்கள் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி நிகழ்வு ஒன்றில் கருத்து வெளியிடும் போது பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் ஞானசார தேரர் அடிப்படைவாத தாக்குதல்தாரிகளை உருவாக்கும் சூத்திரதாரி அல்லாவே என தெரிவித்து சர்ச்சையை ஏற்படுத்தினார். இந்த நிலையில் இந்த கருத்து தொடர்பில் விசாரணை நடத்தி தேரர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் காவல்துறை தலைமையகத்தில் முறைப்பாடை பதிவு செய்தது. முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட பின் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் செயலாளர் நாயகம் சுபைதீன் காஜியார் கலகுடாத்தி ஞானசார தேரரின் கருத்தின் நோக்கம் குறித்து சந்தேகம் வெளியிட்டுள்ளார்.